ஹே ஐ எம் ஸோ சாரி, கொஞ்சம் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன். நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இனிமேல் நீ லேட்டா வந்து என்னை சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ எதுக்கு இவ்வளோ சீரியஸாக பேசுகிற? கார்த்திக், நம்ம பிரிஞ்சிடலாம். நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன்னு. பேசு. பேச ஒன்றும் இல்லை கார்த்திக், நம்ம ஃப்ரெண்டாவே பிரிஞ்சிடலாம். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. கார்த்திக், உன் லைஃப் ஸ்டைல் வேற, என்னோட லைஃப் ஸ்டைல் வேற. நம்ம லவ் பண்ணதை விட அதிகமாக சண்டை போட்டதான் இருக்கு. தேவையில்லாத பிரச்சனை நமக்குள்ள. நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம். I can't take it anymore. ஏன் உனக்கு பணக்கார வீட்டு போய் கிடைச்சிட்டானா? தேவையில்லாம பேசாத. பணத்தை பார்த்து லவ் பண்ற ஆளு நான் இல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி இல்ல. நீ ஒரு முட்டாள். ஆமாண்டி, நான் லவ் பண்ணா பாரு, நான் முட்டாள் தான். உன் மனசுல என்ன பெரிய அழகின்னு நினைப்பா? இதே வார்த்தையை வேற எவனாவது சொல்லியிருந்தா மூஞ்ச பேத்திருப்பேன். உனக்கு அதானே தெரியும். எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு யோசிக்கிறவன் தான் மனுஷன். நீ தான் அந்த லிஸ்ட்லயே இல்லையே. ஏய் டாடி, விட்டா ஓவரா பேசிட்டு போற. உன்னை லவ் பண்ணா நீ சொல்ற விஷயத்துக்கெல்லாம் தலையாட்டணுமா? என்னால அதெல்லாம் முடியாது. நீ என்ன பேசினாலும் மறந்துட்டோம் பின்னாடி வர சொல்றியா? இப்ப நான் சொல்றேன், எனக்கு நீ தேவையில்லை. நீ இல்லாம என்னாலே வாழ முடியும். என்ன விட்டுரு. உனக்கு பிடிச்ச மாதிரி, உன் பேச்சுக்கெல்லாம் தலையாட்டுற மாதிரி நல்லா தேடி பிடிச்ச ஒரு குரங்கு பையில பார்த்து லவ் பண்ணிக்கோ. குட் பை. டேய் கார்த்திக், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறதுடா? நீ ஒரு வாரமா உன் ஆளை பார்க்க முடியல. ஃபோன் பண்ணா அட்டன் பண்ண மாட்டேன்ற. உனக்கு என்னடா ஆச்சு சொல்றா. டேய் என்னடா அந்த பொண்ணை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா மச்சான், நாளைக்கு அவ பர்த்டேடா. லூசாடா நீ? அவ்வளோ ஆசையா இருந்தா ஃபோன் பண்ணி பேசலாமேடா. நான் எப்படா பேசுவேன்? அவதான்டா என்ன வேணான்னு சொல்லிட்டு போனா. இன்ன வரைக்கும் ஒரு கால் கூட வரலடா. என்னாலதான் அவளை மறக்க முடியல. அவ என்ன நினைக்கிறாளே இல்லையோ எனக்கு எப்படா தெரியும்? நீ உன்னை கொஞ்சம் மாத்திக்கிட மச்சான். பொதுவாகவே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னா நம்மளை மாற்றி ஆகணும். அது காதலியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அப்போ தான் ரிலேஷன்ஷிப் என்னைக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அப்படின்னா அடுத்தவங்களுக்காக நம்மளை நாமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க சொல்றியா? சுய கௌரவம் ஒன்று நமக்கு கிடையவே கிடையாதா? அதை ஈகோன்னு சொல்லு. உன்னை லவ் பண்ணுற உங்ககிட்ட இருக்க கெட்ட விஷயத்தை விட சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லைடா. அதுக்காக நீ யாருக்காகவும் மாற மாட்டேன்னு சொன்னா அப்புறம் நீ தனியால தான் நிற்கணும். உன்கிட்ட யாரும் நெருங்கி பழக மாட்டாங்க. நீ உண்மையிலேயே அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தா அவகிட்ட ஃபோன் பண்ணி சாரி கேளு. எல்லாம் நல்லபடியாக முடியும். நாளைக்கு வேற அவளுக்கு பர்த்டேன்னு சொல்ற. இதான் உனக்கு நல்ல சான்ஸ் மச்சான், விட்டுறாத. Happy birthday to you. Thanks டி. பட் என்னால தான் சந்தோஷமா இருக்க முடியல. என்னோட மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. சரக்கு வாங்கி தர அடிக்கிறியா? உன் பர்த்டே ட்ரீட். போடி இவளே, உன்னாலதான் அவனை மறக்க முடியலல. அப்புறம் எதுக்கு சண்டை போட்டு அவனை பிரிஞ்ச? அவனை வேணான்னு சொன்னது நீதான். அப்புறம் எப்படி அவன் உனக்கு ஃபோன் பண்ணுவான்? பசங்க அப்படிதாண்டி இருப்பாங்க. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கண்டிஷன் போட்டு லவ் பண்றதுக்கு காதல் ஒண்ணு வியாபாரம் இல்ல. உண்மையான அன்பு குறைய பார்க்காது. இப்பெல்லாம் வசதியான வீட்டு பசங்க வாரத்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு மாத்திட்டு போறாங்க. ஆனா உன் ஆளு உன்னை உண்மையிலேயே சீரியஸா ஜென்யூனா லவ் பண்ணாண்டி. தேவையில்லாம அவன்கிட்ட எல்லா விஷயத்திலும் குற்றம் கண்டுபிடிச்சு வெறுப்பேத்திருக்கடி.
எல்லாத்துக்கும் மேல நாம பிரிஞ்சிடலான்னு டைலாக் வேற அடிச்சிருக்க. அப்புறம் எப்படி அவன் உனக்கு ஃபோன் பண்ணுவான்? அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. நான் என்னத்த சொல்ல, உன் ஆள்கிட்ட இருந்துதான் ஃபோன், நீயே பேசு. ஹலோ கார்த்திக், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீ எப்படி இருக்க? உன்கிட்ட கொஞ்சம் நேர்ல பேசணும், பார்க்கலாமா? இப்போ நீ எங்க இருக்க? நான் ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். வார்டன் கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன். நீ இங்க வா. அப்படியே கொஞ்சம் வெளியில பாரு. பரவாயில்ல, உள்ள வா. உள்ள வா கார்த்திக். என்ன சைலண்டா இருக்க? ஏதோ பேசணும்னு சொன்னேன். என்ன விஷயம்? எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வர 18ஆம் தேதி வாணிமகால கல்யாணம் வச்சிருக்கேன். நீ கண்டிப்பா வரணும். சிஸ்டர், நீங்களும் கண்டிப்பா வரணும். பொண்ணு நல்லா பணக்கார வீட்டு பொண்ணு, நிறைய படிச்சிருக்கா, செகப்பா நல்லா அழகா நயன்தாரா மாதிரி இருப்பா. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டா. எனக்கும் அவளை விட மனசு இல்லை. ஸோ அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சந்தோஷமா சம்மதம் சொல்லிட்டேன். இன்விடேஷன்ல மேரேஜ் ஹால், அட்ரஸ், பஸ் ரூட் எல்லாம் தெளிவாக போட்டிருக்கு. மறந்துடாம வந்துருங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மேரேஜ் ஒர்க் நிறையா இருக்கு. கவிதா, என்னடி சொல்ற? இப்போ உனக்கு ஹாப்பியா? நம்பவே முடியல. என்கிட்டயே ஏமாத்திட்டு போயிருக்காண்டி. எப்படி ஏமாத்திட்டு போயிருக்கான் பாரு. நல்லா ஏமாந்த. எப்படி இவ்வளவு ஈஸியா வந்து கொடுத்துட்டு போயிருக்கான் பாரு. கார்த்திக், ஹலோ, மீட் பண்ணலாமே? கண்டிப்பா வரேன். ஈவினிங் மீட் பண்ணலான்னு சொல்றான். மீட் பண்ணுங்க. இப்போ உனக்கு ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கார்டு எப்படி செலக்ட் பண்ணிருக்கான்னு பாரு. ஒரு நிமிஷம் இங்க பாரு. சூப்பரா இருக்குல்ல? கார்த்திக், I'm so sorry. இனிமேல் உன்னை சும்மா குத்த சொல்ல மாட்டேன்.
நீ எனக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தப்ப நான் உண்மையிலேயே ஷாக் ஆயிட்டேன். இந்த 2 மாசமா உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம ரொம்பவே உன்னை மிஸ் பண்ணேன். பட் இந்த பிரிவில் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லாம வாழ முடியாது நீ ஃபீல் பண்ண, பட் நீ இருந்தாதான் வாழ முடியும் நான் ஃபீல் பண்ண. அன்பு இருக்க இடத்துல தானே கோவம் வரும், அந்த உரிமையோட தான் நீ என்ன திட்டின. இத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். இல்ல கார்த்திக், நீ எனக்காக ஒன்றும் மாற வேணாம். நீ எப்பவும் போல இரு. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதெல்லாம் முடியாது. நீ சொன்ன உடனே நான் கேட்கணுமா? நான் மாறுவேன் கண்டிப்பா. கார்த்திக், சடனா எப்படி மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ண? அதுவும் என்ன கேட்காம? இன்விடேஷன் கூட அடிச்சிட்டேன். என் மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? நம்பிக்கையும் இல்லை தும்பிக்கையும் இல்லை. ஹே, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாரி கேட்டா ஹே உடனே நடந்த மறந்துட்டு என் பின்னாடியே வர சீப்பான ஆள் தானே நீ. இருந்தாலும் என்ன 2 மாசமா பார்க்காம பேசாம இருந்ததுக்காக நான் கொடுக்குற ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட். அந்த இன்விடேஷன் உனக்காக மட்டுமே அடிச்ச ஒரே ஒரு இன்விடேஷன். உன்னை திருத்தவே முடியாதுடா. ஏய் வேணாம் வேணாம்.